அப்படியே இருக்கும்போது அந்த காஞ்சியின் காமாட்சி மதுரையில மீனாட்சி காசு விசாலாட்சி
சவுண்டே வரல நான் ஓகே ஆர்மோனியம் சவுண்ட் உண்மையில ஒளிபரிக்கு ரொம்ப அருமையா இருக்கு. ஒளிபரியில எந்த குறையும் சொல்ல முடியாது. யாராருக்கு எப்படி வெட்டிக்கு எப்படி மிருதங்கத்துக்கு எப்படி ஆரம்பத்துக்கு எப்படி வர்றவங்களுக்குலாம் எப்படி அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால ஒளிபரிக்கு ரொம்ப அருமையா இருக்கு. டிஆர் மகாலி அப்ப வந்து அந்த மேடையில பாடினாலும் அப்பெல்லாம் சொன்னாங்க, ஒரு ஐயா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, டிஆர் மகாலி அப்ப வந்து பாடினாருன்னா மைக்கே இல்லாம பாடுவாரு அப்படின்னு. அப்ப பாடினாரு, இப்ப பாட முடியுமா? முடியாது. அதனால ஏன் சொன்னா இரும்பும் இரு துண்டமாகும். ஒரு இரும்பு கொண்டு ஒரு 15 நாள் தண்ணிகளை கொடுக்கல, அப்படி இருந்து குத்து அடைஞ்சு போகும். அப்படி போது இரும்பே இரு துண்டமா இருக்கும் போது நம்ம மாசம் 30 நாள் நீங்க நாட ஆட போகும்போது உங்களுடைய உடம்பு, உங்களுடைய குரல் வளம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு அதுல உள்ள அனுபவம் உள்ள சலிக்கு தான் தெரியும். அதனால ஒளிபெருக்கி அருமையா இருக்கு. அதனால ஒளிபெருக்கிக்கு ஒரு நன்றி. ஆமா ஆமா, அது ஏன் அப்படி கேட்கிறேன், எவ்வளவுதான் ஒளிபெருக்கி அருமையா இருந்தாலும் எப்படித்தான் ஒளிபெருக்கி ரொம்ப அருமையா இருந்தாலும் வந்திருக்க பக்கம் பேர 4 பேரும் இந்த இடத்துல சிறப்பா இருக்கணும். அப்படி சிறப்பா இருக்கிறதுனாலதான் யாராரு எப்படி வந்து பாடுவாங்க, யாராருக்கு எப்படி சரியா வைக்கணும் அப்படின்னு இந்த பட்டமளத்துக்கு உங்க 4 பேருக்கு ஒரு நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படித்தான் இருந்தாலும் ஒளிபெருக்கி ஒரு அருமையா இருந்தாலும் பக்கம் மேல அருமையா இருந்தாலும் மத்தியில ரசிகர் மகள், அந்த ரசிகர்கள் என்னன்னா அப்படின்னா முகப்பக்கிற கண்ணாடு மாதிரி. அதனால அவங்க எல்லாரும் நல்லா இருந்தா தான் இந்த இடத்துல நம்ம எல்லாரும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு அந்த ரசிகர்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிவிட்டு அடுத்து எங்க அண்ணன் மாதவண்ணன் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, அங்கிட்ட வரையில பார்த்துருவேன், எப்படியும் அண்ணன் நான் சந்திச்சிருவேன். ஆனா இந்த வருஷம் நான் சந்திக்கவே இல்லை. என்னை சந்திக்கும் போது எங்க அண்ணன் சிரிப்பாட்டா சந்திக்கணும்னு நடத்திருக்காளா என்னன்னு தெரியல. அதனால அண்ணன் மாதவனுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கிறேன். ஆமா, எங்க அண்ணனுக்கும் எங்க அண்ணன் குடும்பத்தாருக்கு நன்றி, மனமார்ந்த நன்றி. ஆமா, எப்படி இருந்தாலும் அந்த காலத்துக்கு காதலுக்காக தூது விட்டாங்க. அப்படி காதலுக்காக தூது விட்டாங்க அப்படின்னா மேகத்தை தூது விட்டாங்க. யாருமே நீங்க வீட்டுல இருந்து வரையில யாருக்கிட்ட எந்த பேச்சு பேசக்கூடாது எழுதி கொடுத்து வந்துங்களா? எனக்கு அந்த தெரிஞ்சாங்க. ஆமா, ஏன் இப்படி இருக்கிறீங்க? நம்ம எப்படித்தான் நீங்க எப்படி இருந்தாலும், அது நீங்க சிரிப்பா இருந்தாலும், நீங்க சிரிக்காம அப்படியே நீங்க பிடிச்ச வச்ச பிள்ளையார் மாதிரி இருந்தாலும் விழுந்துதான் உங்க 4 பேரை விட போறோம். அது தெரியாது. உங்க பிள்ளைய அக்காம நாங்க விட மாட்டாங்க, வர வந்துருக்க போறாங்க. அதனால என்னால சிரிச்ச முகமா எவ்வளவு இதா இருந்தாலும் அதை ஓரம் கட்டி வச்சுட்டு அப்படி சந்தோஷமா கலகலப்பா இருந்துட்டு சந்தோஷமா போகணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால நீங்க எல்லாரும் ஆசைப்படுங்க. அதனால அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு காதலுக்காக தூது விட்டாங்க. அப்படி காதலுக்காக தூது விட்டாங்க அப்படின்னா மேகத்தை தூது விட்டாங்க, நிலவை தூது விட்டாங்க, காற்றை தூது விட்டாங்க, மயில்கள் குயில்கள் மான்கள் மீன்கள் அனைத்தையும் தூதாக விட்டாங்க. அப்பெல்லாம் கிராமங்கள் என்ன செய்வாங்கன்னா, கிராமங்கள்ல பாய் போட்டு வாசல்ல படுக்கிறது வழக்கம். படுப்பாங்களாமா வாசல்ல படலாம். இப்ப இல்ல படுக்கிறது வாய்ப்பு இல்லை. ஏன்? அது மாதிரி காலங்கள்
மாதவன் அவர்களுக்கு நன்றி. எந்த வணக்கம். எங்க அக்கா கை தட்டலாம்னு நினைச்சு எடுத்துச்சு. ஆனா ஒண்ணு ரசிக்கிறாங்களா இல்ல நாடகம் வச்சுட்டாங்க, நேற்று நாடகம் வச்சு நின்று வச்சு இன்னைக்கு நாடகத்தை பார்த்துட்டே ஆகணும், காசு வரி கொடுத்துட்டே இருக்கிறாங்களா அதுன்னு தெரியல. ஆமா, அப்படி இருந்தாலும் அப்படி இருக்கும்போது முருகனை நினைச்சு அந்த முருகனுக்காக தலைவதிச்சு அந்த முருகா 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 முருகன் நான் மட்டும் இல்லை, எங்க குடும்பத்தில் இருக்க அனைத்து பேரும் முருகனை நினைச்சிருந்து நான் மட்டும் நினைக்கல, உலகத்தில் இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களும் முருகா 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 முருகன் முருகனை நினைச்சு கொண்டு அந்த முருகனுக்காக நான் காத்திருக்கிறேன். அப்படின்னா ஏன் அப்படின்னா அந்த முருகனை நான் விரும்புறேன். அந்த முருகனை காதலிச்சு கல்யாணம் பண்ணி அவர் இருக்கிற இடத்துல நான் இருந்தா தான் எனக்கு ஒரு சிறப்பு. எல்லா மக்கள் இங்கே இருந்து அவரை போய் அந்த மலையில அப்படி கையெடுத்து அவரை முருகான்னு அவரை கும்பிடும் போது
என்னம்மா பண்ண நினைக்கிறிய அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி அவங்க நல்லா விசாரிக்கிறாங்க அந்த அண்ணன். அப்படி இருக்கும்போது அவர் உட்கார்ந்து இருக்கும்போது அங்கிருந்து வந்து என்னது ஊட ஒரு யானையை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து 2 பக்கட்டும் யானையை வச்சுட்டு ஊட உட்கார்ந்து இருக்கிறாரு. அது என்னன்னு கேட்போமே அப்படின்னு நினைச்சு அவர் வழிபோக்கில் உள்ள வந்து கேட்கிறாரு, அண்ணே இது எதனால இப்படி உட்கார்ந்துருக்கல, என்ன காரணம் அப்படின்னா. அதுக்கு அவர் சொல்றாரு, இந்த கை ஊசி இருக்குல்ல பத்திலங்க, கை ஊசி, இந்த கை ஊசியில இந்த யானையை 2ஐயும் நுழைச்சிடலாம்னு பாக்குறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு அவர் கேட்கிறாரு, என்னங்க அது சாதாரண ஒரு சீலை அப்படின்னா துணிகள் கிழிஞ்சா தைக்கிறது, அந்த ஊசியில நூலையே கோர்க்க முடியலையே, அப்படி இருக்கும்போது இந்த யானையை எப்படி இதுல நுழைக்க முடியும் அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. திருப்பி கேட்கிறாரு, சந்தேகம் வந்தா எதையுமே தீர்த்துக்கிறணும்ல அப்படின்னு வச்சு கேட்கிறாரு, ஏங்க இதுல எப்படி நூலே கோர்க்க முடியாது, இதுல எப்படி யானை நுழையும் அப்படின்னு அவர் கேட்க, இல்லங்க இந்த கை ஊசி ஓட்டையில யானை 2 நுழைச்சிட்டேன், ஆனா அந்த வாழை நுழைக்க முடியலன்னு சொல்ல. எப்படி அந்த யானையின் 2ஐயும் அந்த ஓட்டையில நுழைச்சிட்டேன், ஆனா அந்த வாழை நுழைய மாட்டேங்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அவர் சந்தேகம் வந்துருச்சு, என்னடா அது எவ்வளவு பெரிய யானை, இந்த யானையை நுழைச்சிட்டோம்னு சொல்றாரு, இந்த வாழை நுழைக்க மாட்டேங்குது முடியாதையும் சொல்றாரு, என்ன காரணம் அப்படின்னு திருப்பி கேட்கிறாரு. அதுக்கு சொல்றாரு, ஒரு ஊர்ல தலைவர் இருக்கான்னு வச்சுங்களேன், ஊர் தலைவர், அந்த ஊர் தலைவருக்கு ஒரு பிரச்சனை என்ன செய்யும் தெரியுமா, நேரம் எங்க போகும், நேர போயிடும் அமைச்சர்கிட்ட, முதலமைச்சர்கிட்ட. அந்த ஊர் தலைவர்கிட்ட ஒரு பிரச்சனை அப்படின்னா, அவர் ஊர் தலைவர் இல்லை, மக்களுக்கே ஊர் தலைவர், அந்த பிரச்சனை எங்க நேர போயிடும் அமைச்சர்கிட்ட போயிடும். இதே ஒரு தொழிலாளி, ஏழை மக்கள், ஏழை தொழிலாளி, ஏழை மக்கள்கிட்ட உள்ள பிரச்சனை முதல்ல ஊர் தலைவர் இருக்கார், உடனே கூட்டத்தை போடு ஊர் தலைவர்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு முதல்ல ஊர் தலைவர். அதுக்கடுத்து யாருக்கிட்ட ஊராட்சி மன்றம், அதுக்கடுத்து யார்கிட்ட சொல்லுவாங்க விஓ, அதுக்கடுத்து ஆர்ஐ, அதுக்கடுத்து மாவட்ட செயலாளர். ஹலோ, இங்கு வள்ளியாக நடிக்கும் கலைச்செல்வி அவர்களுக்கு காஞ்சரம் புதூர் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. இந்த ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடக அமைப்பாளர் பாலு அவர்களுக்கு காஞ்சரம் புதூர் கிராமத்தார்களின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. எனக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்திய காஞ்சரம்புதூர் கிராம பொதுமக்களுக்கும் யாதவ இளைஞர் நற்பணி மன்றத்தாருக்கும் நன்றி இழந்த வணக்கம். எங்களுக்கு எல்லாருக்கும் பொன்னாடை பொருத்திய கிராமத்தார்களுக்கு நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நான் உண்மையிலே இந்த நாடகத்தை நடத்துறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க அப்படின்னு மாதவன் சொன்னாங்க வரையில். ஆமாம், முதல்ல ஒரு பாட்டி வந்துட்டு போயிருச்சு, அடுத்து இதில் கஷ்டப்பட்டு இதை நடத்தித்தான் ஆகணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் தலைவர் அப்படின்னு அவர் வரையில் வண்டியில் வரல ரொம்ப சங்கடப்பட சொல்லி வந்தார். அதனால் நாடகத்தை நடத்தணும் அப்படின்னு இருக்கும்போது மழை தூரும் போதே நினச்சேன், மழை தூருது இன்னைக்கு, ஆனால் உண்மையிலே வந்துட்டு இந்த ஊர் காசு வாங்கணும் நம்ம போகக்கூடாதுன்னு ஒரு வைராக்கியத்தில் உட்காந்து பவுட்ரு போட்டேன். ஆமாம், எல்லாரும் பேக்கத்திட்டு உள்ளே வந்தாங்க, உள்ளேலாம் போகக்கூடாது, இருந்து என் மழை பெய்யறதா பெய்யாத, நம்ம வந்துட்டோம்ல இந்த இடத்துக்கு, இந்த காசை நம்ம வாங்காமல் போகக்கூடாதுல அப்படின்னு நினச்சி ஒரு ஆர்வத்தில் நான் பவுடர் போட்டுட்டேன். ஆமாம், அப்படிலாம் இருக்கும்போது அந்த அண்ணன் அவர்களுக்கு நன்றி, என்னோட சார்பாகவும் என் கலைக்குழு சார்பாகவும் நன்றி இந்த வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். அப்படி இருக்கும்போது அப்படி இந்த யானையை அப்படி இருக்கும்போது அவர் என்ன அப்படின்னா, அந்த ஏழையோட தொழிலாளி, அந்த ஏழை மக்கள் பிரச்சனை அப்படி இருக்கும்போது முதல் தலைவர், அடுத்து ஊராட்சி மன்ற தலைவர், அடுத்து விஓ, அடுத்து ஆர்ஐ, அடுத்து மாவட்ட கலெக்டர், மாவட்ட செயலாளர், இப்படிமா அடுக்கடுக்கா போய்தான் அமைச்சர்கிட்ட போகும், முதலமைச்சர்கிட்ட போகும். அதனால தான் அந்த பெரிய இடத்து பிரச்சனை நேரடியாக சேர்ந்துருச்சு, இந்த சின்ன இடத்து பிரச்சனை போய் சேர மாட்டேங்குது அப்படின்னு அவர் அதுக்கு உதாரணம் எடுத்து அவர் சொல்றாரு. அதனால நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, அந்த முருகனுக்காக அப்படி பாடும்போது, நினைக்கும் போது, பேசும்போது அப்படி நேரம் போறதே தெரியல. ஏன் அப்படின்னா அந்த முருகனுக்கான நான் வந்திருக்கிறேன், அவரை முருகனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எப்போ வருவார் 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 வழிமேல விளைவைத்து காத்து கொண்டிருக்கேன். எப்படின்னு தெரியுமா,
தானம் தந்த தானம் தானம் தந்த தானம் பந்தம் ராகவந்தம் குந்தம் தந்த சந்தம் ஓலையின் வேறென்ன சேதி தேவனே நான் உந்தன் பாதி பந்தம் ராகவந்தம் குந்தம் சொந்தம் தந்த சந்தம் என் ஜீவனே எனக்கு கைதட்டின அன்பு உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். ஆமாம், இருந்தாலும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஐவகை நிலத்துக்கு எங்கள் அப்பா நம்பி தலைவன் கிடையாது. அந்த சிற்றூர், சிறிய சிற்றூர், அந்த சிற்றூர் அந்த வேடுவர் குலத்துக்கு எங்கள் அப்பா நம்பி தலைவன். இந்த குறிஞ்சி நிலத்துக்கு அந்த தமிழ் கடவுள் முருகப்பெருமான், அந்த முருகனு தான் இந்த தமிழ் கடவுள். இதுக்கு இந்த குறிஞ்சி நிலத்துக்கு அவர் தான் தலைவர். அப்படி இருக்கும்போது நங்கை மோகினிக்கும் நம்பிராஜனுக்கும் 7 ஆண் குழந்தை இருந்தும் ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையே அப்படின்னு நினைச்சு எங்க அப்பா ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஆசைப்பட்டார்.
அப்படின்னா பொம்பளை பிள்ளைக்கு ஆசைப்பட்டாருன்னா பார்க்குறோம், என்னப்பா வயசாகி போய் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஆசைப்பட்டிருக்கேன்னு நினச்சிடக்கூடாது. ஒரு பொம்பளை பிள்ளை வேணுமே அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அப்புறம் அப்படி இருக்கும்போது ஒரு பெண் இருக்கிற வீடும் ஒரு ஆண் இருக்கிற வீடும் வித்தியாசம் தெரியும். அப்படி கிராமங்களில் அப்படி சாணி கரைச்சி வாசலில் போட்டு அப்படி கோலம் போட்டுன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல கடைசியில் ஒரு புள்ளி வச்சு ஒரு கோலத்தை ஒரு இழுத்துட்டு போவாங்க. அப்போ அந்த வீதியில் போகையிலே தெரிஞ்சுக்கிடுவாங்க, இந்த வீட்டில் பொம்பளை பிள்ளை இருக்கு, இந்த வீட்டில் ஆண்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு. அது ஏன் தெரியும், எப்படி தெரியும் அப்படின்னா, அந்த இடத்துல கோலம் போடும்போது அந்த புள்ளியை வச்சு கடைசியில் ஒரு இழுத்துட்டு போக மாட்டாங்க, அப்படி கோலம் இழுத்துட்டு போக மாட்டாங்க. அதனால அந்த வழிபோக்கில் போகையில தெரிஞ்சிருந்த வீட்டில் பொம்பளை பிள்ளை இருக்கு அப்படின்னு தெரியும். அதனால 7 ஆம்பளை பிள்ளை இருந்தும் ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையே நினைச்சு எங்க அப்பா அந்த முருகன் அருளால முருகா முருகா முருகான முருகனை நினைச்சு அந்த முருகனுடைய அருளால வள்ளி கிழங்கெடுத்த பள்ளத்தில் அந்த வள்ளி கொடியில கண்டெடுக்கப்பட்ட புள்ள வள்ளி நான் தான். அப்படி வள்ளி கண்டெடுக்கப்பட்டு எங்க அப்பா என்னைய வளர்த்து கடைசியில் என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா, காவலுக்கு வரைச்சிருக்காங்க. ஏன் காவலுக்கு போகணும், நான் மட்டும் காவலுக்கு போகணும், அண்ணன் தம்பி 7 பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்னை ஏப்பா போக சொல்றியேன்னு என் தந்தையிடம் கேட்கும்போது எங்க தந்தை சொன்னார்கள், நம்ம குலம் வழக்க ஆச்சாரப்படி ஆண்கள் உழுது பயிர்படுவதும் பெண்கள் காவல் புரிவதும் நம்மளுடைய கடமைமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. தாய் தந்தை பேச்சு தட்டலாமா அப்படின்னு நினைச்சு எங்க அப்பா சொன்ன வார்த்தைனால அந்த முருகனுக்கு திணை வதச்சு அந்த திணைக்காக காவலுக்காக நான் வந்திருக்கிறேன். அந்த காவலை எப்படிலாம் நினைக்கணும், அந்த எங்க அப்பா சொன்ன வார்த்தையை தட்டக்கூடாது, இந்த இடத்துல காவலுக்கு வந்திருக்கேன் அந்த முருகனுக்காக. அந்த முருகனுக்காக காவலுக்கு ஒரு வழியில் வந்தாலும் அந்த முருகனை நான் மனசார நினைச்சு 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 அப்படி சித்திரையில் தேஞ்சு வையாசியில் வளர்றது மாதிரி இருக்கு. அப்படிலாம் எப்படின்னு தெரியுமா, மல்லிகையே மல்லிகையே துள்ளி ஒரு தென்றலங்க நீ சத்து நோய் கொண்டு நான் சிறு நோளாகிறே தேயாமலே சிறு போலாகிறே தாங்காதே இனி தாங்காதே கோல்
அப்படி இருந்தாலும் ஒரு வழியில அதுக்கு முன்னாடி ஒரே இதோட எப்படி தெரியுமா, உயிரே உயிரே கனவே மலரே கருகாதே, கோயில் தீபம் நீதானே, வாழும் யாவும் நீதானே, உயிரே உயிரே உருகாதே, கனவே மலரே கருகாதே. அப்படி இந்த முருகனை நினைச்சு நான் எப்படி உருகுறேன்னு தெரியுமா, செவ்வந்தி பூவெல்லாம் மாலை ஒன்ன சேர தேடுதே, செந்தமிழ் மெட்டல ராகம் வந்து கூட போகுதே, புத்தி வச்ச ஆசையெல்லாம் முத்திக்கிச்சு, ஒத்த சொல்லு சொல்ல வந்து சிக்கிக்கிச்சே, கட தேடும் நதிவான ஒன்ன தேடுதையா, அந்த தடுமாறு ரயில் போல மொழி மாறுதையா, செவ்வந்தி பூவுள்ள மாலை ஒன்ன சீர தேடுதே, செந்தமிழ் மெட்டுல ராகம் வந்து கூட போகுதே. அப்படின்னு அந்த மாலைக்காக, அந்த செவ்வந்தி பூ மாலைக்காக அந்த மாலையெல்லாம் எடுத்து அந்த முருகனுக்கெல்லாம் தொடுத்து அந்த முருகனை நான் நினைச்சு பார்த்து அழகு பார்க்கணும் போல எனக்கு தெரிகிறது. எப்படி நிலவு தூங்கும் நேரம் நிலவு தூங்கிடாது, நினைவு தூங்கினாலும் இது ஒரு தொடர்கதை, தினம் தினம் வளர்பிறை நிலவு தூங்கும் நேரம். அப்படின்னு அவர் தூங்கும் போது என்னுடைய பாட்டு அவர் மனசை போய் தூண்டி நான் இருக்கிற இடத்துக்கு வாங்க வாங்க வாங்கன்னு அப்படி என்னுடைய கீதம் இழுக்கணும் தெரியுமா. அந்தி வரும் நேரம் ஏதேதோ இனி தீராதோ தாகம், அந்தி வரும் நேரம் ஏதேதோ
ஏழமக வீட்டுக்குள்ளே இளம்பிரையா வந்தவளே வாழையடி வாழையென வளர்ந்து வரும் சந்திரனே பால்வடியும் பூமுகத்தில் நீர்வடிய கூடாது பார்த்து புட்டா பெத்த மனம் தாங்காது கண்மணியே கண்ணுறங்கு ஆத்து சுரக்க ஊத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்க ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னை இது நம்பி இருக்குது மண்ணே தாராக வளர்ந்து வரும் ஆனம்மா ஒரு தாயாரு தந்தை யாரு கூடம்மா ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்க ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னை இது நம்பி இருக்குது மண்ணே தாராக வளர்ந்து வரும் ஆனம்மா ஒரு தாயாரு தந்தை யாரு கூடம்மா அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை அந்தவன் நானும் இங்கு அண்ணன் தம்பிக்கையிலே உள்ள அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை கொடுமதி ஒருத்தருக்கு சொந்தம் இல்லை அம்மா கொடுமதி ஒருத்தருக்கு சொந்தம் இல்லை அம்மா இந்த ஓட்டக்காரன் சொந்தமெல்லாம் சும்மா இந்த ஓட்ட கூடை வீட்டுக்காரன் சொந்தமெல்லாம் சும்மா ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னை நம்பி இருக்கிறது மண்ணே தாராக வளர்ந்து வரும் ஆனம்மா ஒரு தாயாரு தந்தை யார் கூறம்மா வாலிபத்தின் கடனை தீர்க்க காலி ஒன்று பேந்தந்தான் வாலிபத்த கடனை தீர்க்க தாயார் நம்ம பெற்று புட்டா வாலிபத்தின் கடனை தீர்க்க காலி ஒன்று பேந்தந்தான் வாலிபத்த கடனை தீர்க்க தாயார் நம்ம பெற்று புட்டா நம்ம சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது அது நாளை வாங்கும் வரவுக்கு என்றும் நம்மை சுமக்கு ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னை இது நம்பி இருக்கிற மண்ணே தானாக வளர்ந்த மரம் காணம்மா